உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன். வல்லவரே நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக, இந்த 1ஆம் தேதிக்காக, இந்த 4ஆம் மாதம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கி அவரை மகிமைப்படுத்துவோமா. பரிசுத்த தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமல் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ கர்த்தருடைய கையில் இருக்கிறாய். இந்த 4ஆவது மாதம், இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் யாருக்குன்னா கர்த்தருடைய கையில நீங்க இருக்கணும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கை இருந்தாலும் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய கையில இருக்கணும். அந்த கை எவ்வளவு அழகான தேவன். நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட கை, நமக்காக ஆணிகள் துளாவப்பட்ட கை. அந்த கையில நம்ம என்ன பண்ணறான்? வரைஞ்சு வச்சிருக்கிறான். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. பரிசுத்தமான தேவன் இந்த பாவியான மனுஷன் என்ன பண்ணறான்? அவர் கையில் இருக்கிறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நம்மள நினைவு கூறுகிற தேவன். ஆமே. நம்ம பாருங்க, நம்ம ஒரு 4-5 ஆசை அப்படியே என்ன பண்ணுவோம்? உடம்ப அப்படி கிளீன் பண்ண உடம்புல நார ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாள் குளிக்க முடியாது, உடம்புல என்ன பண்ணுவோம்? நார ஆரம்பிச்சிடும். இந்த மண்பாண்டத்துக்குள்ள மகிமையான தேவன் அவருடைய கரத்தை பிடிச்சு என்ன பண்ணார்? வச்சிருக்கிறாராம். கரத்துல தாங்குறார். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த தேவன் சொல்றாரு பாருங்க, என் கையில இருக்கிற உன்னை அலங்காரப்படுத்துவேன். இன்னைக்கு யார கையில மாட்டி சொல்ல, அவன் கையில மாட்டினா அவன் வாழ்க்கை சின்னவனமா போச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தாருடைய கையில யார கையில மாட்டிட்டு இன்னைக்கு சின்னவனமா போடுறாங்க. ஆனால் இந்த கால நேரத்துல, இந்த 1ஆம் தேதியில நீங்க கர்த்தருடைய கையில இருந்தீங்கன்னா நீங்க அலங்காரப்படுத்தப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே, ஸ்தோத்திரம். யோசேப்பு என்ன பண்ணா? கர்த்தருடைய கையில இருந்தான். அந்த கையில இருந்து அவன் பிசுறல அமைதியா காத்திருந்தான். நடந்தது என்ன? அந்த கையில, ஆண்டுடைய கையில அவன் இருந்தபடினால எகிப்தின் அதிபதியா உயர்த்தினான், அலங்காரப்படுத்தினான். ஸ்தோத்திரம். அவன் டெஸ்ட் எடுத்தாங்க, அவங்கள குழியில் தள்ளிப்பட்டாங்க, சிறைச்சாலை, எத்தனை அனுபவம் வந்தது. ஆனாலும் யோசேப்பு தேவனுடைய கையில் இருக்கும் பொழுது அவன் நல்ல என்ன பண்ண, ஒரு கிரீடமாக அலங்காரப்படுத்தின தேவன். நாமளும் கூட தேவனுடைய கரத்தை இருக்கும் பொழுதுதான் நம்மளை அலங்காரப்படுத்துவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். பிள்ளைங்க சீவும் பொழுது பெண்களை தலையை சீவும், நான் சீவ மாட்டேன் போனா என்ன பண்ணுவோம்? தலையில வந்து அலங்காரம் படுத்து போகும். அது நல்லா தாய் அப்படியே சீவி அதை பின்னி அழகாக. இப்பெல்லாம் இங்கே சீவுறாங்க. இப்பெல்லாம் அப்படியே கடையில் கொடுத்து என்ன பண்ணாங்க? மிஷினை வச்சு என்னென்னமோ முடிய டெக்கரேஷன் பண்றாங்க. அந்த காலங்கள்லாம் 10 வருஷம் முன்னாடி, 4 வருஷம் முன்னாடி அந்த பிள்ளைங்க அப்படியே தலையை வாரி நல்லா இது பண்ணுவாங்க. இப்பெல்லாம் இங்கே கர்த்தருக்கு. ஆனா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவருடைய கையில இருக்கணும். ஆமா. அப்ப தாய் தகப்பன் அந்த கையில இருக்கும்பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணும்? நல்ல ஒரு பாதுகாப்புல. அதே மாதிரி நம்மளுக்கு தாயாக தகப்பனாக இருக்கிற ஆண்டவருடைய கரத்துல நீங்க இருப்பீங்கன்னா நீங்க அலங்காரப்படுத்தப்படுவீங்க. நீங்க கிரீடமா இருப்பீங்க. யார் கிரீடத்தை இருக்குமா? ராஜனுடைய சரீரத்துல அந்த சிரத்துல தான் என்ன பண்ணும்? தலையில தான் அந்த கிரீடம் இருக்கு. அந்த கிரீடத்தை கையெழுத்து கைக்கும்போது யார் என்ன பண்ண முடியாது? அந்த கிரீடத்தை பறிக்க முடியாது. யார் என்ன முடியாது? பறிக்க முடியாது. அவருக்கு முன்பாக இருக்கும். அவரை நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. அப்படிதான் ஒரு சிற்பி நடந்து போகும் பொழுது ஒரு வைரக்கல் சேற்றுல ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ண, அப்படியே துரு பிடிச்சு அழுக்கு பிடிச்சு மங்கி போய் எல்லாரும் அதை எத்தி தூக்கி என்ன பண்ணாங்க? எத்தி அப்படியே சாக்கடை தள்ளிட்டு போயிடாங்க. அப்ப அந்த சிற்பி போகிற வழியில பாத்தீங்கன்னா அந்த சாக்கடை கிடந்த அந்த வைரக்கல்ல ஏன்னா லைட்டா மின்ற மாதிரி தெரிஞ்சு உடனே அது அப்படி சாக்கடைன்னு தெரியாம அந்த சிற்பி கையில எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சுத்தப்படுத்தாங்க. உடனே இந்த கல்லு சொல்லிச்சா, ஏன் அவன் ஓரமா தானே கிடந்தேன், என்னை ஏன் இப்படி வந்து இது பண்றீங்க அப்படின்னு. இல்ல நான் உன்னை அலங்காரப்படுத்த போறேன்,
நான் உன்னை சொலிக்க வைக்க போறேன், நீ உண்மையான, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை சொலிக்க வைக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக சிலுவை மரத்துல நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பாவியாக இருந்த நம்மை, பாவ சேற்றுல கிடந்த நம்மை, அநியாயத்துல அக்கிரமம் கிடந்த நம்மை என்ன பண்ணாரு, ஆண்டவர் சேற்றுல இருந்து தூக்கி எடுத்து என்ன பண்ணாரு, அழகுபடுத்தி ஒரு ஜொலிக்க வைக்கிற தேவன். இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறான், அலங்காரப்படுத்த விரும்புகிறான், கிரீடமாக்க விரும்புகிறான். அவருடைய கரத்துல நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமானால் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. கர்த்தர் என்ன பண்ணார், வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவார். உங்கள் பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்க அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போகும். உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல கர்த்தர் அலங்காரப்படுத்த போறடா, கிரீடப்படுத்த போறா. ஒருவரை அலங்காரம் இல்லாம அலங்கோலமா கிடக்குறீங்களா? அதை அலங்கோலமா இருந்தாலும் அலங்கமா இருந்தாலும் ஆண்டவர் அலங்காரப்படுத்த வல்லமை. நீங்க செய்ய வேண்டியது அவருடைய கரத்துல நீங்க இருக்கணும். உன்னதமான மரபில் இருக்கு சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அந்த நிழலுக்குள்ள ஓடிவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமல், நீ கைவிடப்பட்ட, ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறீங்களா? இந்த 4ஆம் மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்கள் கையில் என்ன, அவர் கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமா, ஆண்டு நம்ம நீ எடுத்து உங்களை பயன்படுத்துவா. நீங்க ஆஸ்வதிக்கப்படுவதை போறீங்க. பாவத்தொட்டு விலகி நான் தேவனுக்காக நீ பரிசுத்தமா வாழப்போறேன். இந்த 1ஆம் தேதி நான் தீர்மானம் எடுக்கிறேன், நீங்க வாழ்க்கையில தேவனுக்கு நான் பிரியமான கரை செய்வேன். என்ன ஆண்டவர், கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார். உங்க மேல யாருமே பிரியம் இல்லாம இருக்கிறாங்களா? உங்க வாழ்க்கை உண்மையான செய்யும்போது பிரியம் இல்லாம இருக்கிறாங்க, அவர் உங்களுக்கு ரிவார்டு தருவார். அவர் உங்களுக்கு பலனை தருகிற ஆண்டவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் தேவன் என்ன பண்ணுவாருங்க, தரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்ய வேண்டியது அவருடைய கையில நம்ம இருக்கணும். அவருடைய கையில இருந்தா தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. அவருடைய கையில இருந்தா தான் நம்ம என்ன பண்ணணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கையில இருந்தா தான் பாவத்துக்கு விலகி ஓட முடியும். அவருடைய கையில இருந்தா தான் உயர்வு நிச்சயமாய் வரும். அவருடைய கையில இருந்தா தான் நீங்கள் கிரீடமாக்கப்படுவீங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ கிரீடம், வாடாத கிரீடம், மகிமையான கிரீடம். அப்படிப்பட்ட கிரீடத்தை ஆண்டவர் கோமேறது கல்லாக, ஆமே வைடூரிய கல்லாக உங்களை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை நிச்சயமாக ஜொலிக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் கரத்துல கையில ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலே நம்முடைய பிள்ளைகளை அலங்காரப்படுத்துவீராக. குடும்பத்திலே ஆண்டவரே ஒரு அலங்காரம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்படியாவது ஒரு அலங்காரம் நடந்துராதா என்று பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாய்வதாக. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறீர். என்னை தப்புவிக்கிறீர், கனப்படுத்துகிறீர். மறைவிடமே, என் உறைவிடமே, நான்